ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். பெரிய திருமொழியிலே 2ஆம் பத்து 5ஆம் பதிகத்தை அனுபவித்து வருகிறோம். 7 பாசுரம் பார்த்திருக்கோம். எம்பெருமானுடைய பல அவதாரங்களை திருக்கடல் மல்லையிலே இருக்கக்கூடிய அர்ச்சாவதார எம்பெருமானுடன் சேர்த்து ஆழ்வார் அனுபவிக்கிறார். அதிலே 8வது பாசுரம், பெண்ணாகி இன்னமுதம் வஞ்சித்தானை பிறையிற்று அன்று அடலறியாய் பெருகினானை தன்னார்ந்த வார்புனல் சூழ் மெய்யம் என்னும் தடவரை மேல் கிடந்தானை பணங்கள் மேவி எண்ணானை எண்ணிறந்த புகழினானை இளங்கொழி சேர் அரவிந்தம் போன்று நீண்ட கண்ணானை கண்ணாரக் கண்டு கொண்டேன் கடிபொழில் சூழ் கடல் மல்லை தலசயனத்தே. முதல்ல பதவரை பார்க்கலாம். இன்னமுதம் இனிதான அமிர்தத்தை அசுரர்கள் புஜியாதபடி பெண்ணாகி ஒரு ஸ்திரீயின் வடிவை கொண்டு வஞ்சித்தானை அவர்களை வஞ்சித்தவனாய் எம்பெருமான் மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்களுக்கு அமிர்தம் கிடைக்காதபடிக்கு செய்தான். அந்த சரித்திரத்தை முதல்ல அனுபவிக்கிறார். அடுத்தது, அன்று ஹிரண்யனாலே பிரகலாதன் நோவுபட்ட அன்று. ஹிரண்யனாலே பிரகலாதன் துன்புறுத்தப்பட்டான். அந்த காலத்திலே பிறை எயிறு அடலறியாய் சந்திரனை ஒத்த பற்களையும் சந்திரனை போல வளைந்திருக்கக்கூடிய, அதாவது பிறை சந்திரன்னா இந்த இடத்துல முழு சந்திரன் இல்லை, வளைந்திருக்கக்கூடிய அந்த சந்திரனை போல இருக்கக்கூடிய பற்களையும் அடல் என்றால் மிடுக்கு, அந்த மிடுக்கையும் உடைய அரியாய் நரசிம்மமாய் பெருகினானை வளர்ந்தவனாய் தன்னார்ந்த வார்புணல் சூழ். தன் என்றால் தன்மை, குளிர்ச்சி, இந்த குளிர்ச்சியை உடைத்தான வார் ஒழுகுகின்ற புனல் ஜலத்தாலே சூழப்பட்ட மெய்யம் என்னும் திருமெய்யம் என்கிற தடவரை மேல் பெரிய மலை மேலே பணங்கள் மேவி திருவனந்தாழ்வான் மேலே பொருந்தி கிடந்தானை சாய்ந்து அருளுமானாய். எம்பெருமானுடைய அவதாரங்களை அனுபவித்து அப்படியே திருமையத்திலே இருக்கக்கூடிய சயன திருக்கோலத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் அந்த எம்பெருமானை அனுபவிக்கிறார். அடுத்தது, எண்ணானை எல்லாராலும் எண்ணப்படுபவனாய், எல்லோரும் எம்பெருமானை நினைக்கிறார்கள், அப்படிப்பட்டவனை எண்ணிறந்த அளவில்லாத புகழினானை, புகழ்னா கல்யாண குணங்களை சொல்லும், அந்த கல்யாண குணங்களை உடையவனாய் இலங்கு ஒளி சேர் மிக்க ஒளியை உடைய ஒளியுடன் விளங்கக்கூடிய அரவிந்தம் போன்று தாமரை இதழ் போலே பறந்து நீண்டிருக்கிற கண்ணானை திருக்கண்களை உடையவனானவனை. எம்பெருமானுக்கு புண்டரீகாக்ஷன் என்று திருநாமம், தாமரை கண்களை கொண்டவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமானை கண்ணார கண்களின் விடாய் தீரும்படி, கண்ணாரன்னா கண்ணுக்கு நல்ல திருப்தி ஏற்படும்படிக்கு, அந்த கண்ணிலே இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் போகும்படிக்கு கடிபொழில் சூழ் கடல் மல்லை தலசயனத்து கண்டு கொண்டேன். இந்த சோலைகளாலே, வாசனை மிகுந்த சோலைகளாலே சூழப்பட்ட திருக்கடல் மல்லை திவ்ய தேசத்திலே நான் கண்டு கொண்டேன் என்று இந்த பாசுரத்திலே ஆழ்வார் அனுபவிக்கிறார். வியாக்கியானத்தை பார்க்கலாம். இதுல முதல்ல ஒரு அவதாரிகை இந்த வியாக்கியானத்துல இருக்கு. பட்டருடைய அனுபவம் என்று ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை எடுத்து காட்டுகிறார். அதாவது எம்பெருமான் நமக்கு எத்தனையோ உபகாரங்கள் எல்லாம் செய்கிறான். அவன் பல தேவதைகள் மூலமாகவும் இந்த லோகத்திலே பல செயல்களை நடத்துகிறான். இதையெல்லாம் பார்த்து எல்லோரும் என்ன பிரமிக்கலாம் என்றால், தேவதைகளும் ஏதோ பலனை கொடுக்கிறார்கள், எம்பெருமானும் ஏதோ பலனை கொடுக்கிறான், எல்லாரும் ஒண்ணுதான் போல இருக்கு என்று பொதுமக்கள், ஞானம் இல்லாதவர்கள் பிரமித்து விடலாம், அறிவிருக்கக்கூடியவர்கள் கூட பிரமித்து விடலாம். ஏன்னா சாஸ்திரமே அதை பல இடங்களிலே பல தேவதைகள் செய்யக்கூடிய செயல்களை காட்டுகின்றன. அப்படி காட்டுவதனாலே நல்ல அறிவாளிகள் கூட மயங்கி விடலாம்.
அப்படி மயங்காமல் நமக்கு ஒரு பெரிய உபகாரம் யாராலே செய்யப்பட்டது என்றால் ஆழ்வார்களாலே செய்யப்பட்டது. எம்பெருமானுடைய பெருமையும் மற்ற தேவதைகள் அவனுக்கு கட்டுப்பட்டவர்கள் என்ற விஷயத்தையும் ஆழ்வார்கள் நன்றாக தெளிவாக நமக்கு தமிழிலே எடுத்து காட்டினார்கள். அப்படி அவர்கள் செய்யவில்லை என்றால் நாம் என்ன கதியிலே இருப்போம் என்று பட்டர் ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவத்தை காட்டுகிறார். அதை முதல்ல இந்த பாசுரத்துக்கு பெரியவாசன் பிள்ளை முன்னுரையா போட்டிருக்கார். அதை முதல்ல பார்க்கலாம். சர்வேஸ்வரன் ஆகிறான், தன்னை ஆசிரியித்தார்க்கு தன்னோடொத்த வரிசையை கொடுப்பான் ஒருவன் என்று கொண்டு அவனுடைய நீர்மையை சொல்லுகைக்காக அல்லாதார்க்கு உத்கர்ஷத்தை சொல்லா நிற்கும் பிரமாணங்கள். அதாவது சர்வேஸ்வரன் எப்படிப்பட்டவன் என்றால், தன்னை யாரெல்லாம் வந்து அடிபணிகிறார்களோ அவர்களுக்கு தனக்கு என்ன பெருமை இருக்கிறதோ அதை கொடுக்கக்கூடியவன். எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி பெருமை இது. மற்ற தேவதைகள்லாம் என்னதான் நாம போய் அவர்களை வணங்கினாலும் அவர்கள் தங்களுடைய ஸ்தானத்தையோ தங்களுடைய மதிப்பையோ நமக்கு கொடுத்து விட மாட்டார்கள். நம்மை ஏதோ கீழே வைத்து வைத்து நமக்கு வேணுங்கிறதை கொடுத்து நம்மை ஆதரிப்பார்கள். ஆனா அதுக்கு மேல அவர்கள் செய்ய மாட்டார்கள். எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால், ஒரு கற்பக மரமானது எப்படி எல்லாவற்றையும் கொடுக்குமோ, கேட்டது எல்லாவற்றையும் கொடுக்குமோ, அதே போல எம்பெருமான் நாம் எதையெல்லாம் கேட்கிறோமோ அதை கொடுக்கிறான். அதுக்கு மேலே நாம் எம்பெருமானையே ஆசைப்பட்டோம் என்றால் அவனையே நமக்கு அவன் கொடுக்கிறான். அவனை போன்று இருக்கக்கூடிய ரூபத்தையும் அவனை போன்று இருக்கக்கூடிய குணங்களையும் நமக்கு எம்பெருமான் கொடுக்கிறான். இப்படியெல்லாம் எம்பெருமான் செய்பவனாக இருக்கிறதுனாலே அவனுடைய நீர்மையை சொல்லுவதற்காக, அவனுடைய குணங்களை எல்லாம் எடுத்து சொல்வதற்காக, அவனுடைய எளிமையை சொல்வதற்காக சாஸ்திரங்கள் என்ன பண்ணுறது என்றால், மற்ற தேவதைகளுக்கும் ஏதோ ஒரு பெருமைகள்லாம் இருக்கு. இப்ப ருத்ரனுக்கு இந்த பெருமை இருக்கு, பிரம்மாவுக்கு இந்த பெருமை இருக்கு, இந்திரனுக்கு இந்த பெருமை இருக்கு என்று சில பிரமாணங்கள் சாஸ்திரங்களிலே காட்டப்படுகின்றன. அதையெல்லாம் பார்த்தும் அவர்கள் தாங்களும் புழு குறித்தது எழுத்தாகுமா போலே சிலவற்றை தோற்றச் செய்யும். அந்த தேவதைகளும் என்ன செய்கிறார்கள், ஒரு சமயத்துல ஒரு செயலை செய்கிறார்கள். அதை பார்க்கும்போது இவர்களே பரதேவதையோ என்று நாம் பிரமிக்கும்படி ஆகிறது. இது எதை போல என்றால், ஒரு புழுவானது தரையிலே பூமியிலே ஊர்ந்து போறது. அப்படி போகும் பொழுது அந்த இடத்துல அது விட்டு போகக்கூடிய அந்த பாதையானது, அந்த தடமானது, அது பார்த்தா சில சமயத்தை எழுத்து போல வந்துடுமா. ஒரு ஆவை போல ஒன்று இருக்கும், ஒரு ஊவை போல ஒரு எழுத்து இருக்கும். அந்த புழு அந்த வார்த்தையை அந்த சொல்ல எழுதணும் என்றோ அந்த எழுத்தை எழுதணும் என்றோ அது நகரவில்லை, அப்படி ஊறவில்லை. ஆனால் அது இயற்கையாக நடக்கிறது. சில சமயத்தில் அந்த புழு ஊர்ந்து போகக்கூடிய தடத்திலே ஒரு எழுத்து போல தோன்றுகிறது. அதே போல இந்த தேவதைகள் சில சமயத்தில் சில காரியங்கள் செய்ய போக அதை பார்த்து நமக்கு பிரமிப்பு ஏற்படுகிறது. ஓ, இந்த தேவதை பரதேவதையா இருக்குமோ, இவ்வளவு பெரிய செயலை செய்கிறதே என்று. இப்போ ஒரு பிரம்மா படைக்கிறான் என்றால் இவன் தான் படைப்புக்கே காரணமாக இருக்கிறான் என்று பிரமிக்கும்படி இருக்கிறது. அதே போல ருத்ரன் அழிக்கிறான் என்றால் இவன் தான் அழிப்பதற்கே காரணமாக இருக்கிறான் என்று நாம் மேலோட்டமாக பார்க்கிறோம். ஆனா எம்பெருமான் தான் இவர்களுக்கெல்லாம் அந்தர்யாமியாக இருக்கிறான் என்று புரிந்து கொள்வதற்கு நமக்கு இன்னும் சாஸ்திர ஞானம், ஆழமான சாஸ்திர ஞானம் வேணும். அதைத்தான் இங்கே காட்டுகிறார். அப்படி அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் நமக்கு பிரமிப்பை ஏற்படுத்துவதாக இருக்கும். அவற்றை கண்டு இவர்கள் பக்கலிலேயும் குவால் உண்டு என்று நாட்டார் பிரமிக்கைக்கு உடலாயிருக்கும். இப்படி இவர்களுடைய செயலை பார்த்தாலும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடியவர்கள் இவர்களிடத்திலே சில பெருமை இருக்கு, இவர்களும் பெரியவர்கள் போல இருக்கு என்று பிரமிப்பதற்கு காரணமாக இருக்கும். ஆக பிரமாணகதி இருந்தபடியாலும் சேத்தனர் மந்தமதிகளாய் இருந்தபடியாலும் இவற்றின் தாத்பரியம் அறியாதே. பிரமாணங்களிலும் சில சமயங்களிலே இந்த தேவதைகளுக்கு பெருமைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படிங்கறது முதல்ல பார்த்துட்டோம். எம்பெருமான் தன்னுடைய எளிமையை காட்டுவதற்காக மற்ற தேவதைகளையும் உயர்த்தி வைக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய அந்த சமயத்திலே அந்த தேவதைகளுக்கு பெருமைகள் சொல்லக்கூடிய பிரமாணங்கள் இருக்கு. அப்படி அந்த பிரமாணங்கள் இருந்தபடியாலும் சேத்தனர் மந்தமதிகளாய் இருந்தபடியாலும், சேத்தனர்களுக்கு இந்த உலகத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு, அறிவுள்ளவர்களுக்கு என்னதான் அறிவு இருந்தாலும் அது குறைச்சலா தான் இருக்கு. அப்படி இருப்பதனாலே இவற்றின் தாத்பரியம் அறியாதே. இந்த செயல்களுக்கு தாத்பரியத்தை புரிந்து கொள்ளாமல் எம்பெருமான் இந்த தேவதைகளை கொண்டு இந்த செயல்களை செய்கிறான் என்று அந்த தாத்பரியத்தை புரிந்து கொள்ளாமல் சம்சார சாகரம் என்று சொல்லுகிறபடி ஜிதந்தே ஸ்தோத்திரத்துல வரக்கூடிய ஒரு வாக்கியம் இது. சம்சார சாகரம் கோரம். இந்த சம்சாரமானது ஒரு பெரிய கடலாக இருக்கிறது. அது ரொம்ப கோரமான இடமாக இருக்கிறது
அதிலே உள்ளே புகுந்தார்கள் என்றால் வெளியே வருவதற்கே வழியில்லை என்று சொல்லும்படிக்கு இந்த கடலிலேயே மூழ்கி போவார்கள். எம்பெருமானுக்கும் மற்ற தேவதைகளுக்கும் வித்தியாசம் இல்லை என்று நினைப்பவர்கள் இந்த சம்சாரத்திலேயே மூழ்கி போவார்கள். அப்படி இதுதான் இப்ப இருக்கக்கூடிய நிலைமை. அவற்றை அனுசந்தித்து சொன்ன இவ்வாழ்வார்கள் ஈரச் சொல் என்று ஆகில். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த சாஸ்திரத்திலே இருக்கக்கூடிய விஷயங்களையும் நாம இந்த தேவதைகள் செய்யக்கூடிய செயல்களையும் பார்க்கும் பொழுது அதிலே இருக்கக்கூடிய உள் அர்த்தங்களை ஆராய்ந்து இந்த ஆழ்வார்கள் தங்களுடைய ஈரச் சொற்களாலே இந்த பிரபந்தங்களை அருளிச் செய்தார்கள். அந்த பிரபந்தங்களிலே சாஸ்திரத்தின் தாத்பரியங்களை நன்றாக எடுத்து காட்டினார்கள். இவர்கள் சொல்லவில்லை என்றால் நம்முடைய நிலைமை என்ன ஆயிருக்கும் என்று பட்டர் அருளிச் செய்தார் என்று இந்த பாசுரத்துக்கு ஒரு முன்னுரை. எம்பெருமான் எவ்வளவு நன்மை செய்கிறான், அதையெல்லாம் பார்க்காமல் மேலோட்டமாக சாஸ்திரத்தையும் இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய செயல்களையும் பார்த்து ஒருவன் பிரமித்து இந்த சம்சாரத்திலேயே மூழ்கி போய்விடலாம். அப்படி மூழ்கி போகாமல் இருப்பதற்காக ஆழ்வார்கள் இந்த அருளி செயல்களை, இந்த பாசுரங்களை நமக்கு அளித்து அதிலே இருக்கக்கூடிய தாத்பரியங்களை எடுத்து காட்டினார்கள். அவர்கள் இல்லை என்றால் நம்முடைய கதி என்ன ஆயிருக்கும் என்று ஒரு அனுபவமாக இந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை எடுத்து காட்டுகிறார். மேல பாசுரத்துடைய வியாக்கியானத்தை பார்க்கலாம். இது முக்கியமாக இந்த விஷயம் எதுக்காக இந்த முன்னுரை போட்டார் என்று பார்த்தால், இப்போ எம்பெருமான் புருஷோத்தமன், அப்படி இருக்கக்கூடியவன் மோகினி அவதாரம் எடுக்கிறான். எதுக்காக எடுக்கிறான் என்றால் இந்த தேவர்களுக்கு உதவி செய்வதற்காக இந்த மோகினி அவதாரத்தை எடுக்கிறான். இப்படியெல்லாம் எம்பெருமான் தன்னை தாழ்த்திக் கொள்கிறானே என்று நினைக்கும் பொழுது பெரியவாச்சான் பிள்ளை இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை எடுத்து காட்டுகிறார் என்றும் பார்க்கலாம். இப்போ வியாக்கியானம் பார்க்கலாம். பெண்ணாகி இன்னமுதம் வஞ்சித்தானை, தனக்கு சேராத செயலை செய்தும் ஆசிரித காரியம் செய்யுமவனை, தன்னுடைய சொரூபத்துக்கு சேராத செயலை செய்து கூட தன்னுடைய அடையவர்களுடைய காரியத்தை செய்யக்கூடியவனாக எம்பெருமான் இருக்கிறான். புருஷ சப்தத்தாலும் புருஷோத்தம சப்தத்தாலும் சொல்லப்படுகிறவனரே தன் படிக்கு சேராத ஸ்திரீ வேஷத்தை கொண்டு இனிய வஸ்து ஆசூர பிரகிருதிகள் பக்கல் சேர ஒண்ணாது. அசுர பிரகிருதிகளான இந்த அசுரர்களிடத்திலே, தீய புத்தி உடையவர்களிடத்திலே இந்த அமிர்தமானது சென்று போய்விடக்கூடாது என்று எண்ணி அவர்களை வஞ்சித்தான். எப்படி வஞ்சித்தான்? புருஷ சப்தம் புருஷோத்தம சப்தம் இதனாலே சொல்லப்படக்கூடியவன் எம்பெருமான். புருஷன் புருஷோத்தமன் என்றெல்லாம் எம்பெருமான் சொல்லப்படுகிறான். அப்படி சொல்லப்படுகிறவன் தன்னுடைய சொரூபத்துக்கு சேராத ஒரு ஸ்திரீ வேஷத்தை எடுத்துக்கொண்டான். ஸ்திரீ வேஷத்தை எடுத்துக்கொண்டு வந்து இந்த அசுரர்களுக்கு இந்த அமிர்தம் போகாதபடிக்கு எம்பெருமான் செய்தான். நமக்கு தெரிந்த சரித்திரம் தான். கூர்மாவதாரம் எடுத்து எம்பெருமான் பார்க்கடலை கடைகிறான். தானும் தேவர்கள் பக்கத்திலே இருக்கான், தானும் அசுரர்கள் பக்கத்திலே இருக்கான். மந்திரமலைக்கு நடுவிலே எம்பெருமான் இருக்கிறான், மந்திரமலைக்கு மேலே இருக்கிறான். இப்படி பல உருவங்களை எடுத்துக்கொள்கிறான். நமக்கு கூர்மாவதாரம் என்றால் கூர்மமாக அடியிலே இருந்து தாங்கினான் என்றுதான் நாம் பார்க்கிறோம். ஆனா புராணங்கள்ல காண்பிக்கும் பொழுது எம்பெருமான் அந்த சமயத்திலே அந்த கடலை கடையக்கூடிய, பார்க்கடலை கடையக்கூடிய சமயத்திலே பல உருவங்களை எடுத்துக்கொண்டு எம்பெருமான் கடைகிறான் என்று காட்டப்படுகிறது. அப்படி அந்த பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து அமிர்தம் வருகிறது. இந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுப்பதற்குத்தான் எம்பெருமானுக்கு விருப்பம். ஏன்னா அவர்கள் சக்தியோட இருந்தாதான் தார்மீகமாக சில காரியங்களை செய்வார்கள். அசுரர்களுக்கு சக்தி நிறைய வந்துடுதுன்னா அப்போ துன்பம் தான், லோகத்திலே எல்லோருக்கும் துன்பம் ஏற்படும். அதனால அவர்களுக்கு அதை கொடுக்க கூடாது என்று ஒரு மோகினி வடிவை எடுத்துக்கொண்டு அசுரர்களுக்கு இந்த அமிர்தத்தை கொடுக்காமல் தேவர்களுக்கு முதலிலே கொடுத்து, அந்த சமயத்திலே ஒரு ராகுவும் கேதுவும் நடுவிலே வந்து நிற்க, அதனாலே அதை காரணமாக வைத்து எம்பெருமான் அந்த அமிர்தத்தை அசுரர்களுக்கு கொடுக்காமல் போனான் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி இந்த சரித்திரத்தை எடுத்து காட்டுகிறார் முதல்ல. அடுத்தது, பிறையிற்று அன்று அடலறியாய் பெருகினானை, முரட்டு ஹிரண்யனாலே சிறுக்கன் நோவுபடுகிற அன்று. இந்த சிறுவனான பிரகலாதன் எம்பெருமானிடத்திலே பக்தி கொண்டவன். அவன் முரட்ட ஹிரண்யனாலே துன்பப்படுத்தப்படுகிறான். அப்படி இருக்கக்கூடிய அந்த காலத்திலே பிறை போல இருக்கிற எயிற்றை உடைய, தன்னுடைய பற்கள் எல்லாம் பிறையை போல இருக்கிறது. அந்த பற்களை கொண்டு அடலறியாய், யுத்தம் என்றால் பனைக்கும்படியான நரசிம்மமாய் கொண்டு, யுத்தம் என்றால் ரொம்ப சந்தோஷமாக வெறியக்கூடிய எம்பெருமான்
அப்படி இருக்கக்கூடிய நரசிம்மமாக எம்பெருமான் தன்னை ஆக்கிக் கொண்டான். பெருகினானை அவனுடைய பிரதிஜா சமகாலத்திலே அவ்வடிவை கொண்டு தோற்றிலனாகில் சுருங்கி கையற்றான் ஆயிற்று. அந்த சமயத்திலே பிரகலாதன் அந்த இடத்துல பிரதிஜை பண்ணும் பொழுது எம்பெருமான் இங்கே வருவான் என்று சொல்லும் பொழுது எம்பெருமான் அங்கே வந்து தோன்றாவிட்டால் அப்ப எம்பெருமான் ரொம்ப அவனுடைய பெருமையும் அவனும் சுருங்கி இவன் இல்லையோ என்ற அளவுக்கு சந்தேகம் ஏற்பட்டுவிடும். அப்படி இல்லாமல் பெருகினான் எம்பெருமான். தன்னுடைய ரட்சகத்துவம் அழிந்து எம்பெருமான் தன்னுடைய ரட்சகத்துவத்தையும் இழந்திருப்பான். தான் தான் ரட்சகன் என்ற அந்த நம்பிக்கையும் இழந்து போயிருப்பான். அப்படிப்பட்ட எம்பெருமான் அவன் இப்பொழுது எங்கே இருக்கிறான் என்றால் முதல்ல திருமையத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை அனுபவிக்கிறார். தன்னார்ந்த வார்ப்புணல் சூழ் மெய்யம் என்னும் தடவரை மேல் கிடந்தானை. பித்ராதிகள் ரட்சகராக தவிர்ந்து பாதகராக புக்க பின்பு இனி அவர்கள் கையில் காட்டிக் கொடுப்போம் அல்லோம் என்று ரட்சகன் தான் வந்து சாய்ந்தான் ஆயிற்று. பித்ராதிகள் என்றால் இப்போ ஹிரண்யன் பிரகலாதனுடைய தகப்பனார். அவன் குழந்தையை ரட்சிக்க வேண்டியவன். அவனே பிள்ளைக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியவனாக பாதகனாக ஆகிவிட்டான். அதனால இனிமே நாமே வந்து இந்த உலகத்திலே இருந்தால்தான் இப்படி யாருக்கும் நேராமல் நாம் காக்க முடியும் என்று ரட்சகனான தானே வந்து இந்த திருமையத்திலே சாய்ந்து அருளினான். வத்சலராய் உபகாரகராய் நோக்குகைக்கு பித்ராதிகள் என்று சிலரை சொல்லிவிட்டோம். அவர்கள் பாதகராய் தாங்களேயாய் நின்ற பின்பு நாம் அசந்நிகிதர் ஆவோம் அல்லோம். அதாவது எம்பெருமான் சொல்றான், இவனை பிதா இவனை மாதா என்றெல்லாம் நியமித்து நீ வந்து உன்னுடைய பிரஜைகளை நீ ரட்சிப்பாய். இவன் ராஜா, நீ இந்த பிரஜைகளை ரட்சிக்க வேண்டும். நீ ஒரு ஜேஷ்ட பிராத்தா, நீ உன்னுடைய தம்பியை ரட்சிக்க வேண்டும். இப்படியெல்லாம் ஒரு லோகத்திலே நியதியை ஏற்படுத்தி வைத்து எம்பெருமான் அவர்கள் மூலமாக ஒவ்வொருவரை ரட்சித்து வருகிறான். அப்படி வரும்பொழுது அவர்களே தங்களுடைய ஆளுமைக்கு உட்பட்டு இருப்பவர்களை துன்பப்படுத்தினார்கள் என்றால் இனி நாம் மறைந்திருந்து பிரயோஜனம் இல்லை. சந்நிகிதர் என்றால் அசந்நிகிதர் என்றால் மறைந்திருத்தல். இனி நாம் மறைந்திருந்து பிரயோஜனம் இல்லை. நாம் பிரத்யட்சமாக இந்த ஸ்தலங்களிலே அர்ச்சாவதார ரூபத்திலே இருக்க வேண்டும் என்று நேரே பிதாவான தான் எம்பெருமான் தான் எல்லோருக்கும் ஜெகத் பிதாவாக இருக்கிறான், இந்த உலகத்துக்கே பிதாவாக இருக்கிறான். அவன் தானே நேரே வந்து சாய்ந்தருளினான் ஆயிற்று. ஸ்ரமஹரத்தை மிக்கு ஒழுகான் என்றுள்ள புனலை உடைத்தான திருமையத்திலே திருவனந்தாழ்வான் மேலே சாய்ந்து அருளினவனை. பணங்கள் மேவி என்றால் திருவனந்தாழ்வானுக்கு பணங்கள் இருக்கிறது, அவனுடைய தலைகள். அந்த தலைகள் அந்த பணங்களுடன் கூடிய திருவனந்தாழ்வானுடைய மடியிலே எம்பெருமான் வந்து சயனித்துக் கொண்டான். எந்த இடத்திலே? திருமையம் என்கிற திவ்ய தேசத்திலே. அது ஒரு மலை கோயில். அது அந்த மலை கோயிலுக்குள்ளே எம்பெருமான் ஆச்சரியமாக பெரிய திருவுருவம் கொண்டு எழுந்தருளி இருக்கிறான் சயன திருக்கோலத்திலே. அங்கே ஸ்ரமஹரத்தை மிக்கு, அதாவது நம்முடைய சிரமத்தை போக்குவதற்காகவே இந்த நீர்நிலைகள் இருக்கிறது. அந்த நீர்நிலைகளிலே நிறைய தீர்த்தம் இருக்கிறது, ஜலம் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த திருமையத்திலே திருவனந்தாழ்வான் மேலே எம்பெருமான் சயனித்து அருளினான். அப்படிப்பட்டவன் எண்ணானை அப்படுக்கையில் சாய்ந்தருளின அப்படுக்கையிலே சாய்ந்தருளின எம்பெருமான் என்ன பண்ணுகிறான் என்றால் ஜெகத் ரக்ஷண சிந்தையை சொல்லுதல். அவனே எண்ணிக்கொண்டிருக்கிறான் என்று ஒரு அர்த்தம். எண்ணானை என்றால் எம்பெருமான் தானே எண்ணிக்கொண்டே இருக்கிறான். என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறான்? இந்த லோகத்தை எப்படி காப்பது என்று சிந்தனை செய்து கொண்டே இருக்கிறான். இதுதான் உறங்குவான் போல் யோகி செய்த பெருமானை என்று ஆழ்வார் காட்டுகிறார். அதை சொல்வதாக ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், அன்றைக்கு ஸ்ரீவைகுண்டத்திலே நித்தியசூரிகள் பரிய இருக்கிறவன் இங்கே வந்து சாய்ந்தருள்வதே இதென்ன நீர்மை என்று எப்போதும் எண்ணப்படுபவன் எண்ணுதல். இப்போ மற்றவர்கள் இந்த எம்பெருமானத்திலே மிகுந்த பாரிப்பு கொண்டவர்கள், பரிவு கொண்டவர்கள், மங்களாசாசன பரர்கள், அவர்கள் எல்லாம் எம்பெருமானை நினைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? ஸ்ரீவைகுண்டத்திலே நித்தியசூரிகளுடைய பரிவுடன் இருக்கக்கூடியவன் அதை விட்டு இங்கே வந்து இப்படி சாய்ந்தருளுகிறானே, இதென்ன நீர்மை, அவனுடைய எளிமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று அவனை எண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று இன்னொரு அர்த்தம். எண்ணிறந்த புகழினானை, ஜெகத் ரக்ஷண சிந்தை பண்ணுகையால் வந்த புகழுக்கு எல்லை இல்லை,
எண்ணுதல். ஒரு அர்த்தம் முதல்ல காட்டுகிறார். எம்பெருமான் எப்பொழுதுமே ஜெகத் ரக்ஷண சிந்தனை பண்ணிக்கொண்டே இருக்கிறான். அதனாலே அவனுடைய புகழுக்கு எல்லையே இல்லை, அவனுடைய புகழ் எல்லை மீறி இருக்கிறது என்று காட்டுகிறார். இன்னொரு அர்த்தம், குணானுசந்தானம் பண்ணுவார்க்கு அனுசந்தித்து தலை கட்ட ஒண்ணாத குண பிராச்சுரியத்தை சொல்லுதல். எண்ணிறந்த புகழினானே என்றால், புகழ் என்றாலே குணங்கள் என்று ஒரு அர்த்தம். அப்படி கணக்கில்லாத குணங்களை உடையவனாக எம்பெருமான் இருக்கிறான். அதனால என்ன பிரயோஜனம்? அவனை அனுபவிக்கக்கூடியவர்கள், அவனுடைய குணங்களை அனுபவிக்கக்கூடியவர்களுக்கு அனுபவித்து முடித்து விடலாம் என்று சொல்ல முடியாதபடிக்கு அத்தனை குணங்கள் எம்பெருமானுக்கு இருக்கு என்று எண்ணிறந்த புகழனானே என்று அந்த விஷயத்தையும் இரண்டாவது அர்த்தமாக காட்டுகிறார். இளங்கொழி சேர் அரவிந்தம் போன்று நீண்ட கண்ணானை. அதுக்கு மேலே அக்குணங்களை ஒழியவே விட ஒண்ணாதபடியா இருக்குமாயிற்று வடிவழகு. குணமே இல்லை என்று சொன்னால் கூட அவனுடைய அழகை பார்த்தா நம்மாலே அவனை விட முடியாது. ரொம்ப கிராதகனா இருக்கிறான், ஆனா அழகா இருந்து தொலைச்சிட்டானே, என்ன பண்றது, அதனால அவனை விட முடியவில்லையே என்று சிலர் சொல்லுவார்கள். அதே போல எம்பெருமான் மிகுந்த அழகுடன் இருக்கிறான். அப்படி இருப்பதனாலே அவனுக்கு குணமே இல்லை என்றால் கூட அவனை நம்மாலே விட முடியாது. என்ன அழகு இங்கே என்றால் கண்ணழகை இங்கே எடுத்து காட்டுகிறார். மிக்க ஒளியுடைத்தாய் விகாசாதிகளுக்கு தாமரையை ஒப்பாக சொல்லலாயிற்று. தாமரைக்கு ஒப்பாக சொல்லலாம் எம்பெருமானுடைய திருக்கண்கள். எதுக்காக அப்படி சொல்றோம் என்றால், உண்மையிலே தாமரையும் எம்பெருமானுடைய திருக்கண்களும் ஒப்பா என்றால் ஒப்பு கிடையாதுதான். எம்பெருமானுடைய திருக்கண்கள் உயர்ந்ததுதான். ஆனா நமக்கு பார்ப்பதற்கு தாமரையை சொல்லி எம்பெருமானுடைய கண்களை சொன்னால் நமக்கு புரியும். விகாசம், குளிர்ச்சி, வாசனை போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த தாமரையில இருக்கு. அதே விஷயம் எம்பெருமானுடைய திருக்கண்களிலுமே இருக்கு. அதுக்கு மேலே என்ன இருக்கு? மிக்க ஒளியும் இருக்கு. எம்பெருமானுடைய கண்கள் மிகுந்த ஒளியுடன் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த கண்களை இங்கே காட்டுகிறார். அது வட்டணித்திருக்குமிரே, அந்த தாமரை வட்டமாக இருக்கும். தாமரை மலர் என்பதோ தாமரை இலை என்பதோ வட்டமாக இருக்கும். அங்க நன்றிக்கே ஒழுகு நீண்டிருக்குமாயிற்று. இந்த எம்பெருமானுடைய கண்கள் எப்படி இருக்கும்னா நீண்டிருக்கும், மிக பெரிதாக இருக்கும், மிகவும் நீளமாக இருக்கும். இப்போ இதுல அமலநாதி பிரான்ல முதல் பாசுரத்திலே எம்பெருமானுடைய கண்கள் என்னுடைய அளவுக்கும் வந்துவிட்டது என்று அமலநாதி பிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார்பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீள்மதில் அங்கத்தமான் திருக்கண்கள் திருக்கமலபாதம் வந்து என் கண்ணிலுள்ள ஒக்கின்றவே என்று எம்பெருமானுடைய திருவடிகளை சொல்லும் பொழுது என்னுடைய கண்ணு வரைக்கும் அந்த திருவடிகள் வந்துவிட்டது என்று அந்த இடத்துல சொல்லுகிறார். அதே போல இங்கே எம்பெருமானுடைய கண்களை இந்த இடத்துல அனுபவிக்கும் பொழுது அது மிகவும் நீண்டிருக்கிறது என்று இங்கே அனுபவிக்கிறார். அதுக்கு மேலே இன்னொரு அர்த்தமும் காட்டுகிறார். அன்றைக்கே போக்கியத்தை அளவிருந்து இருக்கும் என்ணுதல். நீண்ட என்று இந்த இடத்துல சொல்லும் பொழுது அது மிகுந்த போக்கியதை உடையதாக இருக்கிறது. போக்கியதை என்றால் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கிறது, இனிமையை கொண்டதாக இருக்கிறது என்றும் இன்னொரு அர்த்தத்தை காட்டுகிறார். அப்படிப்பட்ட அந்த கண்களை உடையவனை கண்ணார கண்டுகொண்டேன். கண்ணார கண்டுகொண்டேன் என்பதற்கு அழகான விளக்கம். படபா முகாக்னி நிறைந்தார் போலே காண வேணும் என்று உராவி பட்டினி விட்ட கண்களுடைய உராவுதல் தீர காணப்பெற்றேன். கடலிலே ஒரு அக்னி இருக்கும் என்று பொதுவாக சொல்லுவார்கள். அந்த அக்னி என்ன பண்ணும்னா நமக்கு பசியை கிளப்பி விடுற மாதிரி அது இது வேணும் வேணும் என்று காட்டக்கூடியது. அப்படி எனக்கு என்னுடைய கண்ணுக்கு மிகுந்த ஒரு பசி இருக்கிறது, எம்பெருமானை காண வேண்டும் எம்பெருமானை காண வேண்டும் என்று ஒரு பெரிய பசி இருக்கிறது. அப்படி பசியுடன் இருக்கக்கூடிய அந்த கண்கள், என்னுடைய கண்களுக்கு அந்த வருத்தம், அந்த பசி நன்றாக தீரும்படிக்கு எம்பெருமானுடைய திருமேனியை, திருக்கண்களை, திரு அவயவங்களை நான் காணப்பெற்றேன் என்று சொல்லுகிறார். விலட்சண சரீரத்தை பரிகிரகித்து, நல்ல உயர்ந்த சரீரத்தை பரிகிரகித்து ஒரு தேச விசேஷத்திலே போய் காண்கை ஆகிறது. ஆரேனும் பசிக்க ஆரேனும் ஜீவித்தாற் போல இருப்பதொன்றிலே. இப்போ நம்முடைய உடம்பு இங்கே விழுந்த பின்பு ஆத்மாவானது அர்ச்சிராதி கதியிலே போய் விரஜை நதியை கடந்து அந்த இடத்திலே போய் ஒரு புது சரீரத்தை எடுத்துக்கொண்டு எம்பெருமானை அனுபவிக்கிறோம் என்றால் அது எதை போல என்றால், ஒருத்தனுக்கு பசிக்கிறது, ஆனா அவனுக்கு அந்த பசிக்கு சோறு கிடைக்கல, இன்னொருத்தனுக்கு சோறு கிடைக்கிறது. அப்படின்னா அது எதை போல இருக்குமோ அதே போலத்தான் நான் இந்த உடம்பிலே எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த உடம்பை விட்டு நான் பரமபதத்துக்கு போய் வேற உடம்பை எடுத்துக்கொண்டு அங்கே நான் எம்பெருமானை அனுபவிக்கிறேன் என்றால் அது வேற ஒரு அனுபவம்.
என்னதான் இருந்தாலும் அது இரண்டாம் பட்சம் தான். ஆனா இந்த இடத்துல காண வேண்டும் என்று உறாவின கண்களோட காணப்பெற்றேனே, எந்த கண்களாலே நான் எம்பெருமானை நன்றாக காண வேண்டும் என்று ஆசைப்பட்டேனோ அந்த கண்களாலேயே நான் காணப்பெற்றேனே, இது என்ன ஒரு பாக்கியம் என்று ஆழ்வார் அனுபவிக்கிறார். ரொம்ப அழகான ஒரு பாசுரம், கொஞ்சம் பெரிய வியாக்கியானம். இதை நாம் இப்போ அனுபவித்தோம். மேலே இருக்கக்கூடிய அர்த்தங்களை அடுத்த முறை அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org